நண்பர்களே அப்படி போடு. இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்புறம் சால்னாலடா சாம்பாரா சாமி தங்கப்பில் என் பிள்ளைக்கு பாவம் சின்ன தெரில. இது என்னடா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துருக்கேன். டெய்லி நம்மளுக்கு காசு இருந்தால் போதும், நம்மள ஜாலியாக நம்மளுக்கு காசு. என்னப்பா கோலா உருண்டை கண்டுபிடி. என் பிள்ளைய பாருங்க கண்டுபிடிச்சி கோலா உருண்டை. நண்பர்களே நம்ம காசு இருந்தால் பணக்காரனேன், காசு இல்லைன்னா பிச்சைக்காரனேன். நான் சம்பாரிச்சு என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைங்க எனக்கு பொம்பளை பிள்ளை தான். நான் சம்பாரிச்சு என் பிள்ளைக்கு நகை எடுக்கணும், அதுக்கு ஆசையே பட மாட்டேன் என்றைக்குமே. என் பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிட ஆகிப்போம், நல்லா சாப்பிடணும். என் பிள்ளைய திண்டா மட்டும் கொஞ்சம் வளர்த்து விடுவோம், அவங்க பிழப்ப அவங்க பார்த்துக்கிட்டோம். அதுதான் எங்கள் அப்பா எங்களை பண்ணாலும் அதே மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே என் பிள்ளை. என்னடா சொல்கிறா? அது என்னது? இது என்னது? எப்படா கண்டுபிடிச்ச? அமைக்கி பார்த்துட்டியா? நண்பர்களே கோலா உருண்டை நண்பர்களே, அருமையான கோலா உருண்டை. தட்டா கண்டுப்பா, அதில் வச்சுக்கோமா. இப்படி ஓகேவா? இப்படி பிடிச்சி இப்படி வைக்கணும், அப்படி தூக்கி எப்படி வைக்கணும். நம்ம 8 கோலா உருண்டை நண்பர்களே, 8 கோலா உருண்டைகள் நண்பர்களே. எனக்கு 4 உருண்டைகள் வேணும், எனக்கு 4 உருண்டை வேணும் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், கிரேவி, ஒரு மட்டன் கிரேவி, ஒரு சிக்கன், 2 கிரேவி இருக்குது. இன்றைக்கி சரியான ஒரு சாப்பாடு நண்பப்பா. இது நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கப்பா. அம்மா இந்தப்பா நீங்கள் சாப்பிடுங்க, அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. ஓகேவா? அப்பா நான் சாப்பிட்றேன். எச்சி ஊர் எதை சாப்பிடுறா? முதல் எலும்பு குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம். என்னடா பாவிடா இப்படிலாம் வச்சுருக்கீங்கன்னா. நண்பர்களே இந்த கோலா உருண்டை எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் 20 ரூபா. மட்டன் கோலா உருண்டை வெறும் 20 ரூபா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சத்தியமாக 20 ரூபா, கடவுள் சத்தியமாக. எங்கள் ஏரியாவில் விற்கிது. அந்த கடையில் போய் ஒன்றா ரிவ்யூ போடுவேன். அந்த அன்னைக்கு சொல்லி அந்த கடை பேரை அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஐயோ என்ன அவுக்க முடியல. வந்துடுச்சு. ஓகே தேங்க்யூ. நல்லா எலும்பு குழம்பு நண்பர்களே. ஆஹா எச்சி விடும்ல, பிரமாதமாக இருக்குது. அடாடா செம்ம டேஸ்ட்டு. ஆஹா போய் கோலா உருண்டை தின்னு போ. செம்ம டேஸ்ட்டு. மட்டன் எலும்பு குழம்பு. நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு கேட்டு வாங்கிட்டு வந்து நம்மள. அடடா என்னடா தெரிஞ்சு சண்டடா போயிடா. வந்துருச்சு 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 வந்துருச்சு.
எண்ணெய் இருக்கு, இப்படி கொட்டிடுவோம். எண்ணெய் ஓவர் எண்ணெய். செம்ம டேஸ்ட்டு. ஆஹா, பேஸ் கேமரா கொண்டப்பா. இப்படி எடுக்கணும் கேமரா வேணும். ஆப்பாடா சூப்பர். என் மகன் ஆப்பாடு போட்டு வளர்ந்துச்சு இந்த அங்கப்பில். அடே அப்பா, நீ பேசாமல் ஹோட்டல் கடைக்க வேலை போயிடலாமா? செம்மையாக போட்டுக்கோ ஆப்பாயில். செம்ம டேஸ்ட்டு. அம்மா ஒரு கிணறு எடுத்தாப்பா. ஓகே, செம்ம டேஸ்ட்டு. குழம்பு, இந்த கோலா உருண்டை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எலும்பு குழம்பு, அடடா. என் அன்பு மனைவி வச்ச சாம்பார். அடுத்து சாம்பார். அடடா, சின்ன வெங்காயம், எம்பிட்டு வெங்காயம் போட்டுக்க வர. அடடா, வீட்டு சாப்பாடு தாயா. அடாடா, அடடா. அப்பா, உரப்பு வேற. மிளகா, இந்த சால்லாம் சூப்பராக இருக்குது. நம்மள நல்ல பிரமாதமாக இருக்குது. நல்லா காரஞ்சனமும் உரப்பா. ஆப்பாயில் செம்ம டேஸ்ட் இருக்குது.
இந்த ஒரு இட்லியும் ஒரு கொலவனையும் மனைவிக்கு முன்னாடி கேமராமேன். செம்ம டேஸ்ட். சாப்பாடை மட்டும் சாப்பிட்றப்ப தான் நான் செமிக்கேன். நண்பர்களே, இந்த ஒரு குழம்புண்டையும் இந்த ஒரு இட்லி என்னுடைய மனைவிக்கு பாவம் வச்சுருவான், ஏன்னா அவள் கண்ணு வீங்கிறோம். அதனால் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுடைய விடுவது மதுரை மீசமணி என்பதை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் தங்கமே எங்கடா இருந்த இவ்வளோ என் தங்க பிள்ளை. ஓகே நம்மளே, எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த நாள் இனி நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறேன். நன்றி, பாய் பாய்.